வணக்கம். சித்தக்கேர் உணவை மருந்து மருந்து உணவு. இன்னைக்கு வில்வ பழம், வில்வ வேர், வில்வ மரம், இந்த மரத்தை பற்றி பார்க்கலாம். எல்லா சிவன் கோயில்லையும் உங்களுக்கே தெரியும், எல்லா இது ஸ்தல விருட்சமாகவே இருக்கும். அப்படி இல்லைன்னா வில்வ மரம் வெளியே அது 3 இலை இருக்கிறதால அது சிவனுக்கு ஏற்ற அர்ச்சனை பொருளாகவும் இருக்கும். அடுத்தது இது மருந்து பொருளாகவும் பார்க்கப்படுது. இதோட இலை, பட்டை, பழம், வேர் எல்லாமே மருத்துவ குணம் நிறைந்தது. இனிப்பு, கார்ப்பு சுவை கொண்டது. இதை சித்த மருத்துவர்கள் அவங்க மருந்துகளில் நிறையவே யூஸ் பண்ணுவாங்க. இதை கை மருத்துவமாக நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதே குழந்தைகளுக்கு சீதைபதி வந்துச்சு அப்படின்னா இந்த வில்வ இலையை அதுவும் பிஞ்சு காயை மட்டும் எடுத்து நல்லா அரைச்சிட்டு ஒரு எலுமிச்சம்பழ அளவு எடுத்துட்டு ஒரு 2 வேளை மட்டும் 3 நாள் தொடர்ந்து கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா குழந்தைகளுக்கு சீதைபதி எல்லாம் குணமாகும். இதே பெரியவங்களுக்குள்ள சீதைபதி குணமாகணும் அப்படின்னா வில்வ பழத்தை நல்லா பிசைஞ்சிட்டு அந்த சாரோட அவங்க சாப்பிட்டுட்டு வந்தாங்க அப்படின்னா, இதுவும் 1 வாரத்துக்கு தொடர்ந்து சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா, இந்த பழச்சாறை மட்டுமே சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா பெரியவங்களுக்குள்ள சீதைபதி குணமாகும். குழந்தைகளுக்குள்ள சீதைபதி பிஞ்சு சொன்னோம் இல்லையா, அந்த காயோட பிஞ்சை எடுத்து அரைச்சி மோரில் கலந்து கொடுக்கணும். இதே வயிற்றுப்புண், மலச்சிக்கல் இதெல்லாம் குணமாகணும் அப்படின்னா வில்வ இலையை நிழலில் உலர்த்திட்டு நல்லா பொடி பண்ணி வச்சுக்கணும். இந்த வில்வ இலைத்தூள் 1 ஸ்பூன் எடுத்து வெண்ணெயோட சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா வயிற்றுப்புண், மலச்சிக்கல் இது 2மே குணமாகும். மஞ்சள் காமாலை உள்ளவங்களுக்கு ஆரம்ப ஸ்டேஜில் இது கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா மஞ்சள் காமாலை குணமாகறதுக்கும் இந்த வில்வ இலைத்தூளை அதாவது நிழலில் உலர்த்தின இலையை அப்புறம் பொடி செய்து வச்சுக்கிட்டு 1 ஸ்பூன் இலைத்தூளோட 5 கிராம் கரிசாலை சாறு இது 2த்தையும் கலந்து வெறும் வயிற்றுல 1 நாள் ஃபுல்லாக குடிக்கணும். இதே 3 நாள் செஞ்சுட்டு வரணும். அந்த டைமில் அவங்க நல்ல எண்ணெய் ஏன்னா மஞ்சள் காமாலை வரதே லிவர் பாதிக்கப்படுறதால வருது இல்லையா, நிறைய ஃபேட் எடுத்துக்கூடாது, எண்ணெய் சாப்பிடக்கூடாது. இந்த 3 நாள் அந்த மாதிரி பத்தியம் இருந்து தான் அவங்க இந்த இலை தூளோடு சேர்த்து கரிசாலை சாரோட சேர்த்து சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா மஞ்சள் காமாலை குணமாக வாய்ப்பு இருக்குது. அதனால தான் சிவன் கோயில்களுக்கு போகும்போது இந்த வில்வ இலை போட்ட தண்ணீர் தீர்த்தமாக குடிக்கப்படுது. அதனால் நமக்கு இப்போ தெரிஞ்சிருக்கு இல்லையா, ஒரு பேதி குணமாகும், வயிற்றுப்புண் குணமாகும், மலச்சிக்கல் வராது, மஞ்சள் காமாலைக்கு முதல் ஸ்டேஜ்லேயே கண்டுபிடிச்ச மஞ்சள் காமாலையெல்லாம் குணமாகும் அப்படின்னு தெரியுது. இது நம்ம மத நம்பிக்கையாகவும் பார்க்கலாம், மருந்தாகவும் பார்க்கலாம். ஸோ இந்த வில்வ மரம் நமக்கு மருந்தாகவும் பார்க்கும்போது இது நமக்கு பெரும் பயனை தரும். இது தொடர்ந்து அர்ச்சனையை செய்யும் போதும் வில்வ மரம் நம்ம பக்கத்தில் இருக்கும் போதும் அதில் காட்டுப்பட்டு நம்ம சுவாசிக்கும் போதும் இது நமக்கு மருந்தாகவும் பயன்படும். ஆரோக்கியமாக வாழ்வோம். வேறு எதை பற்றி பேசணும் நீங்கள் நினச்சாலும் சரி, தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த நோயாக இருந்தாலும் சித்தா கேரை அணுகுங்க.